மீனை தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். மீன் எடுத்து தனியாக வச்சுட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோடனே மல்லி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலெல்லாம் போட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். இது ஃபுல்லும் நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் இதை சேர்த்து வச்சு அரைச்சிட்டு தனியாக எடுத்துப்போம். ஓகே, பாத்திரத்தை சூடாக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மசாலா வைத்து ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றலாம். ஓகே, இப்போது மசாலா ஊற்றி வச்சு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சு இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம். மீன் போட்ட மாதிரி உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மீனெல்லாம் இதில் போட்டாச்சு. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் போச்சுட்டு பின்னாடி இதில் லைட்டாக மல்லித்தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு மீன் இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி.